வீரா அப்புறம் என்ன, அவன் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க? இல்லை அவனை கூட உங்களுக்கு காட்டுவான், அப்புறம் என்ன? புச்சி காட்டுற மாதிரி வராதுல்ல. ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல பட்டு. கொஞ்ச நேரம் என் வார்டில் இருக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வீரா கூட இருங்க, அதுலேயே கொஞ்ச நேரம் போயிடும். அப்புறம் அவனை கூட்டிகிட்டே போங்க, அவனே எல்லாருக்கும் உங்களை காமிச்சு கொடுப்பான், உங்களை பற்றி எல்லாருக்கிட்டே அவனே சொல்லிடுவான். அப்புறம் என்னோடய ஃபேவரட் ஸ்பாட், என்ன எனக்கு பிடிச்சது, என்னோடய மெமரிஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு காட்டுவேணும். ஓகேவா? எனக்கு யாரையும் பார்க்க மாட்டேன், எதையும் பார்ப்பேன், அவன் கூடவே இருப்பேன். அதெல்லாம் முடியாது. நீ என் கூட இருக்கணும்னா இப்படியெல்லாம் இருக்க முடியாது. அங்கே அது ஹாஸ்பிட்டல் தெரியும்ல. எங்கே வரணும், நீங்கள் பொண்ணுட்டு தானே? ஏங்க நீங்கள் எங்கே இப்படி இருக்கீங்க? இது ஒன்றும் உங்கள் ஃபாரின் கண்ட்ரி இல்லை, இது இந்தியா. வெளியில் இப்படி இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அதெல்லாம் முடியாது. ஆட்டம் பிடிக்காதீங்க. நாளன்னைக்கு இப்போவே ஆரம்பிக்கிறீங்க, பிச்சிடும் பிச்சு. அதெல்லாம் முடியாதுன்னா முடியாது பொண்டாட்டி, இவ்வளோ தான் நான் சொல்லிட்டேன். அதே தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் என்னாலையும் முடியாது, புரிஞ்சுதா? சும்மா விளையாடக்கூடாது. நாங்கள் பேஷண்ட்டை பார்ப்போனா இல்லை உங்களை கட்டிப்பிடிச்சு நிற்பேன்? எனக்கு புரியல, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக இல்லை? அம்மே சோதி காத்துட்டேன் நீ. ஐயா, இந்த குழந்தை புள்ளியை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல என்னால். பரவாயில்ல, என்ன வேணால் சொல்லிக்கோ. நீங்கள் ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி பொண்டாட்டி சந்தேகம்? யார்கிட்ட கேட்குற சந்தேகத்தை? உங்கள் எல்லார்கிட்டேயும் தான். என்ன சந்தேகம்? இல்லை, உங்களது யூஎஸ்ஏ, இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டீங்க. உங்கள் டைமிங் படி பார்த்தா நீங்கள் நைட் ஷிஃப்ட் தானே ஒர்க் பண்ணணும், ஆனால் இங்கே வந்து டே ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறீங்க. எனக்கு புரியல இந்த லாஜிக். நாங்கள் ஃபாரினுக்கு ஒர்க் பண்ணல, அதான். ஃபாரினுக்கு ஒர்க் பண்ணலன்னா உங்கள் கம்பெனி ஃபாரின் கம்பெனி தானே? புஜ்ஜி, எங்கள் கம்பெனி ஃபாரின் கம்பெனி தான். ஆனால் இப்போ நாங்கள் ஒர்க் பண்ண போகிற கிளைண்ட் ஃபாரின் கிடையாது, இங்கே சென்னை கிளைண்ட்டு. இப்போ நாங்கள் சென்னைக்கு வரோம்னு சொன்னது வந்து சென்னையில் பண்ண வேண்டிய ப்ராஜெக்டுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம், புரியுதா? புரியல. இப்போது அமெரிக்கா, லண்டன் அந்த மாதிரி கண்ட்ரியோட ப்ராஜெக்ட் நாங்கள் எடுக்கலை, அது கூட சென்னையில் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், எங்களுக்கு ஒர்க் கொடுத்தவங்க வந்து அந்த நாட்டுக்காரங்களாக இருப்பாங்க, அவங்க கூட பேசுகிறது, கான்வர்சேஷன் பண்ணுறது, மெயில் பண்ணுறதெல்லாம் அவங்க டைமிங்க்கு பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நைட் ஷிஃப்ட் பண்ணுவோம், புரியுதா? ஆனால் இப்போது எங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்குறது சென்னையில் இருக்க ஒரு விஷயத்துக்காக. அப்போது அவங்க கூட ஃப்ளெக்சிபிள்றது அவங்க டைமிங் தானே. நாங்கள் சென்னை ப்ராஜெக்டோடு வரோம்னு சொன்னதுக்கான காரணம் வந்து சென்னையில் டே ஷிஃப்ட் பார்க்கணுன்னு. இப்போ சென்னையிலே நைட் ஷிஃப்ட் பார்க்கணுன்னா அதுக்கே நிறைய ப்ராஜெக்ட் இருந்துச்சு, அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருப்போம். மற்ற 3 ப்ராஜெக்ட்டில் சொன்னேன், அது இன்னொன்று சென்னை தான், ஆனால் அது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறது. இங்கே நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக நாங்கள் ப்ராஜெக்ட் தேடல, டே ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக தேடணும். ஸோ நாங்கள் டே ஷிஃப்ட்லேயே ஒர்க் பண்ணிப்போம். ஒருவேளை இதை பற்றி டவுட் யாராவது எங்கள் ஹையர் அஃபிஷியல் கிட்ட இல்லை அவங்க இதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னு மீட்டிங் வச்சாங்கன்னா மட்டும்தான் நைட் ஷிஃப்ட் இருக்கும், ஏன்னா அப்போ அவங்க கூட பேசணுன்றதுக்காக. மற்றபடி எங்கள் ஒர்க்கு டேயில் தான், புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அப்போ கிளைண்ட்டை பொறுத்து தான் உங்களோட ஒர்க்கு. ஆமாம், கிளைண்ட்டை பொறுத்து தான் எங்களோட ஒர்க்கு. ஆமாம், இப்போ அங்கே உங்களோட ப்ரொஃபைல் வேறு, இங்கே உங்களோட ப்ரொஃபைல் என்ன? இப்போவும் போல் உங்கள் அண்ணி டிஎல் தான், உங்கள் அண்ணியோட மேலே இருக்கிற மேனேஜர் நான், எனக்கு மேலே உங்கள் புருஷன், அவ்வளோதான். ஓ, அங்கேயும் அப்படி தானே? ஆமாம் நத்து, ஆமாம். ஆனால் அங்கே ஒரு டீமுக்கு மட்டும் டிஎல், இங்கே வந்து 2 டீமோட ஆர்கனைசேஷனும் சேர்த்து இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதுதான் எங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் கிரேட். அதே மாதிரி தான் உங்கள் அண்ணனுக்கும், அதே மாதிரி தான் அவனுக்கும், அப்படி தான். ஓகே. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஜாயின் பண்ணீங்க, அவங்களாவது பரவாயில்ல, ஒரு கொஞ்சம் வருஷம் உங்களுக்கு அப்புறமா பின்னாடி ஜாயின் பண்ணாங்க. ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ளே ஏன் டெஸ்டினேஷன் இப்படி, ஐ மீன் என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொமோஷன் வித்தியாசமாக இருக்கு, ஏன் அப்படி? அது பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றா ஸ்டார்ட் பண்ணும். டிஎல்லாக இருக்கும்போது நான் வேறு ஒன்று இருக்கும், அவன் வேறு ஒன்று இருக்கும் தான். அவன் தான் டே நைட்டு முழிச்சு சில விஷயம்லாம் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும், அங்கேயே இருந்து ப்ராஜெக்டை சீக்கிரம் முடிச்சு ப்ரொமோஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். நான் பேசிக்காக ஜென்ரலாக எல்லோரும் எப்படி ஒர்க் பண்ணுவாங்களோ அப்படி ஒர்க் பண்ணேன், அதனால தான் இப்படி, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. அப்போ ஒர்க் ப்ராக்ரஸை பொறுத்து தான் உங்களுக்கு ப்ரொமோஷன், இயர்ஸ் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் நம்ம நாட்டில் தான் வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரொமோஷன் கொடுக்குறது. அங்கே புதுசாக ஜாயின் பண்ணவன் சீக்கிரமாக பண்ணாலும் அவனுக்கு ஏற்ற ப்ரொமோஷனை கொடுத்துருவாங்க. ஓ, சரி. எல்லா இடத்துலையும் தான் ப்ரொமோஷன் கிடைக்குது, இங்கே மட்டும்தான் கிடைக்க மாட்டேங்குது. இங்கே என்ன கிடைக்கல, எனக்கு புரியல. ரொம்ப நாளாக புருஷனாக மட்டும்தான் இருக்கேன். வேறு என்ன ப்ரொமோஷன் கிடைக்கணும்? ஒரு அப்பான்ற ப்ரொமோஷன். ஏன் இப்படி சோதிக்கிறீங்க?
இல்லடி, நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக குழந்தைங்க இல்லாமல் இருக்குல்ல, அதான். வேணும்னா உங்கள் அம்மாவே ட்ரை பண்ண சொல்லுங்கள். அடியே, என் அப்பா வாக்குன்னா அண்ணனுக்கு பார்க்குற பிச்சு விடுச்சு. நீங்கள் தானே ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணுறீங்க, அதான். வேண்டாண்டி, சோதிக்காத, கடிச்சு வச்சிருவேன். இங்கே வர வர பனிஷ்மெண்ட் போயிட்டு கடிச்சு வச்சிருவேன்னே சொல்கிறீங்க. என்னங்க வச்சு உங்களுக்கு? பனிஷ்மெண்ட் வேறு இதாண்டி நல்லா இருக்குது, இதாண்டி கிக்காக இருக்குது. இருக்கும் வழியில் அவஸ்தைப்படுறது நான் தானே. இதெல்லாம் ஸ்வீட் பெயிண்ட்ரி. போதும் அப்படி நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு போவீங்கன்னு தெரியும். வேறு பேசலாம். அதானே, அதெல்லாம் கரெக்டாக கட் பண்ணுவேன் பொண்டாட்டி. ஆமாம் ஆமாம், வெளியே அப்பாவும் பொண்ணு எதுவும் படிச்சுட்டு இருந்தீங்களே, என்னது இது? அதுவா, திருவிழாவோட நோட்டீஸ். நோட்டீஸ்னா? இப்போ நீங்கள் மேரேஜ்க்கு இன்விடேஷன் அடிப்பீங்கள்ல, அது மாதிரி கோயில் திருவிழாக்கும் வந்து இன்விடேஷன் அடிப்பாங்க. அதில் என்ன இருக்கான்னா, போன வருஷம் எவ்வளோ காசு கலெக்ட் ஆச்சு, அதில் என்னென்ன பண்ணாங்க, அதில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, யார் எவ்வளோ கொடுத்தாங்க, அதெல்லாம் ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டே 1 டே 2 என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது, யார் எந்தெந்த ஊர்லேருந்து ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, அதெல்லாம் இருக்கும். ஓ, அப்படி இருக்குமா? உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாதுல்ல, அது தமிழில் பிரிண்ட் ஆகிருக்கும். அதனால தான் நீங்கள் அப்படி கேட்குறீங்க. ஆமாம், எனக்கு பேச தான் தெரியும், படிக்க தெரியாது. ஆமாம், ஏன் இப்படி யார் காசு கொடுக்குறாங்கன்னு போடுறாங்க? அது தப்பாயிடாது? யாருக்காவது நம்ம அதிகமாக தரலையே அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் வராது? அது அப்படி இல்லை, 2 விஷயத்துக்கு பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று, அதில் ஃப்ராடு பண்ணல, நாங்கள் கரெக்டாக தான் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றது மென்ஷன் பண்ணுறதுக்கு. ஒரு சில பேர் அந்த பேர் வருதுனேவாவது காசு அதிகமாக கொடுப்பாங்கல்ல, அப்போ அது கோயிலுக்கு யூஸ் ஆகும்ல. அப்படி அப்போ கோயிலுக்கே அவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். இல்லை, நம்ம ஊரில் கோயிலுக்கே அப்படின்னு நிறைய இருக்காது. அதை வச்சு நிறைய பேருக்கு பொருள் தரது அந்த மாதிரி தான் இதில் நிறையா இருக்கும். இந்த காசு வந்து பிரித்து தான் வாங்குவாங்க. நீங்கள் கோயிலுக்காக பிரசாதம் அதை எடுத்துக்கிறீங்களா, இல்லைனா யாராவது ஏழைங்களுக்கு ஏதாவது கேட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு உதவி பண்ணுறீங்களா, அந்த மாதிரி. ஸோ நீங்கள் எந்த பக்கம் விருப்பம் இருக்கோ அந்த பக்கம் கொடுக்கலாம் காசு. ரெண்டுமே அதில் மென்ஷன் ஆகிடும். இவ்வளோ கொடுத்தாங்க, இவ்வளோ சேர்ந்துச்சு, அதில் நாங்கள் இத்தனை பேருக்கு உதவி பண்ணோம் அப்படின்றது. இது புதுசாக இருக்கே. ஆமாம், இந்த ஊரில் இது மட்டும் கொஞ்சம் புதுசாக இருக்கும். கோயில் செலவுன்றது மோஸ்ட்லி ஜென்ரலாக ஏற்றுப்பாங்க, அதனால் அது பிரச்சனை இல்லை. அதை தாண்டி வர செலவுங்க வந்து பாசிட்டிவாக நல்லதாக தான் இருக்கும். அப்படியே மொத்தமாக எல்லாத்துலேயும் கொட்டி வேஸ்ட் பண்ணுறது கிடையாது இங்கே. அதனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் பண்ணுவாங்க. நாட் பேட். திருவிழா எல்லாத்துக்கும் காசை கொட்டாமல் கொஞ்சம் யாருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ பேசிக் நீட் செய்கிறதும் நல்லா தான் இருக்குது. நம்ம தனியாக செய்யணும்னு நினச்சாலும் அவங்கக்கிட்ட சொல்லிடலாம். அதுக்கு ஒரு நாள் ஏற்பாடு பண்ணி அதுக்குமே அவங்க அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. இதில் இருக்கிறவங்க அப்படிலாம் வாங்க மாட்டாங்க. நிஜமாகவே இல்லாதவங்க அப்படி தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தான் டோக்கன் கொடுப்பாங்க. இதில் என்ன சொல்கிறது, லஞ்சம் இல்லை தெரிஞ்சவங்க அந்த மாதிரி எந்த விஷயமும் இதில் நடக்காது. அதனால் யூஸ்ஃபுல்லாக நிஜமாக யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போகும். இல்லை அப்படி முடியலன்னா இங்கே இருக்குல்ல, இந்த ஊரை சுற்றி இருக்க ஆசிரமம், அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி அங்கே கொடுக்க கூட வைப்பாங்க. பரவாயில்ல, இது மாதிரி நிறைய இடத்துல பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும்ல. திருவிழாவில் இது மாதிரி யூஸ் பண்ணால் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், ஹெல்ப் பண்ணலாம். அதில் நிறைய உதவி நிறைய பேருக்கு கிடைக்கும். உண்மையிலேயே தேவைப்படுறவங்களுக்கு உதவின்றது உண்மையிலே யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கிடைச்சா நல்லா தான் இருக்கும். சும்மா இருக்கிறவங்களும் போய் வாங்குறது வந்து வேஸ்ட் இல்லை. அப்போ நாமளும் அது மாதிரி எதாவது பண்ணுவோமா என்ன? பண்ணுவோமே. 2 தாத்தாவும் பண்ணுவாங்க, இவங்க ஒரு விஷயத்துக்கு அவங்க ஒரு விஷயத்துக்குன்னு. ஓ, ஓகே ஓகே. ஆனால் அப்போல்லாம் இது இப்படி கிடையாது இல்லை? இல்லை, நீங்கள் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் இல்லை, இப்போ நிறைய மாறிடுச்சு. ஏன் ஊருக்கு போனீங்களே, பார்க்கலையா எதுவுமே? எங்கத்த பார்க்குறது தான் ஒருத்த சோகீதம் வாசிக்கிறதுக்குன்னே இருக்கானே. ஏன் வயலுக்கெலாம் போகல? நான் போனேன்ப்பா, நான் பம்பு செட்டில் என்ஜாய் பண்ணேன், வைக்க பசங்க கூட சுற்றினேன், நான் பண்ணேன். எதுவும் பண்ணாமல் மோட்டர் ரூம்லேயே தோட்டத்து வீட்லேயே இருந்தவன் வந்தான், நான் இல்லை. ஏன்டி பட்டு, ஏன் அப்படி இருந்தீங்க? அதை என் பொண்டாட்டி நான் பிடிக்காது சொல்லிட்டேன். அப்போ நான் எப்படி இருக்கிறது? அம்மே, இதெல்லாம் உங்களுக்கே டூ மச்சால. இல்லை, என் பொண்டாட்டி எனக்கு எடுத்ததுக்கப்புறம். சரி, இப்போ திருவிழாக்கு போகிறீங்கல்ல, அப்போ என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் முடியாது, அப்போ நான் என் பொண்டாட்டி கூட மட்டும்தான் இருப்பேன். விளையாடுறீங்களா நீங்கள்? ஏன் அத்து, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற? இங்கேனா ஒரு ரூம் இருந்துச்சு, அந்த ரூம்குள்ளே இருக்கலாம். அங்கேனா எப்படி இவங்க எல்லாரும் கூட இருக்கிறது? அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க முடியாது. நீ ஆசைப்படுற இது உனக்கே ஓவரால். டேய், என்னடா சொல்கிற? ஏன் உங்கள் 2 பேருக்கு தனி ரூம் போட்டு தருவாங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா? என் பொண்டாட்டி கூட நான் இருக்க முடியாதா?
இது அப்படியே ஊரில் போய் தாத்தா என்கிட்ட சொல்லு, அப்போ தெரியும். அதை எப்படி சொல்லுவேன்? தெரியுதுல்ல. அப்புறம் அம்மி, அப்போ நம்ம ஒன்றா இருக்க முடியாதா? அதெல்லாம் முடியாது. எப்படியும் எனக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க, நான் வந்து என்னென்ன வேலை செய்யணும். நீங்கள் வேறு அங்கே எனக்கு எவ்வளோ வேலை இருக்கும் தெரியுமா? என்ன சும்மா போய் சொல்கிற? நம்ம தோட்டத்துக்கு போகிறது, வயலுக்கு போகிறது, பம்ப் செட்டுக்கு போகிறது, அப்படி தானே விளையாடிட்டு இருப்போம். வேலை இருக்கும்ன்ற. அது அப்போது, இது இப்போது. என்னடா சொல்கிற? அங்கே எனக்கு வேலை 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 மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை. அது பத்தாதுன்னு நானே ஆசைப்பட்டு ஒரு வேலையை வேறு ஏற்றுக்கிட்டேன்னா அதுக்கு வேறு நான் போகணும். வேர்க்கடலை பிடுங்குறது தானே? ஆமாம் ஆமாம். இது என்ன வேர்க்கடலை பிடுங்குறது? எனக்கு புரியல. தாத்தா தாண்டா சொன்னார், வயலில் என்ன அரிசி எடுக்க போகிறோம், தின்ன போட போகிறீங்கன்னு கேட்டேன். வேர்க்கடலை அப்படி சொன்னார். அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது எல்லா இடமும் போட்டுட்டார், இன்னும் இங்கே மட்டும் போடலையன்னும் போது வேர்க்கடலை இருக்கிறத மேடம் வந்து தான் போடுவாங்களாம். அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குமாமே, அதனால் அதை அவங்க போடுவாங்களாம். அவங்க அதை போட்டுட்டு பிடுங்குறதுக்கு இந்த பக்கம் அதுக்குள்ளே ரெடி ஆகிடும். அவளுக்கு பிடுங்குறதும் பிடிக்கும்டா, அதனால் இந்த பக்கம் அவள் தான் பிடுங்குவா, அவளுக்காகவே அதை ஒதுக்கி வச்சுருவேன். எப்பவுமே திருவிழாக்கு வரும்போது அவள் அதை பண்ணுவா அப்படி சொன்னார். ஏன்டி உனக்கு இந்த வேலை? ஃபஸ்ட்லாம் எந்த வேலையும் இருக்காதுல்ல, அதனால் எனக்கு அது பிடிச்சது, அதை பண்ண ஆரம்பித்தேன். இப்போவும் எனக்கு அது பிடிக்கும், அதனால் அது பண்ணுவேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து வேர்க்கடலை பிடுங்க பிடிக்கும், உங்களுக்கு தெரியும்ல. அது தெரியும், அதுக்காக வாலண்டியராக வச்சு இதெல்லாம் ஓவரால். இப்போலாம் தாத்தா கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துகிட்டு நான் வரும்போது இருக்கவே மாட்டேன். திருவிழா டைமில் யாரும் கிடைக்க மாட்டாங்கல்ல, அதனால் இப்போ எனக்காகவே கொஞ்சம் நிறுத்தி வைக்க சொல்லுவேன், நான் போய் அதை பிடுங்குறேன்ட்டு. அதான் சரி, அது மட்டும் தானே வேலை? அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆயா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு போர் அடிக்குதுன்னு பண்ண ஆரம்பித்தா ஆயாக்கு அதே கம்ஃபர்ட் ஆகிடுச்சு. அந்த முழு நேரமாக என்கிட்ட கொடுத்துட்டாங்க, அதனால் எனக்கு இப்போ நிறைய வேலை ஆயிடுச்சு. அப்படி என்ன வேலை? அதை அங்கே வந்து பார்த்துக்கோங்க, தெரியும். அம்மே, அப்போ அங்கே இருக்க நைட்டு என் கூட தூங்க மாட்டியா? மாட்டேன். ஏன்டி என்ன இப்படி சோதிக்கிற? தங்கமே, எல்லாரும் வந்திருப்பாங்க, இது உங்களுக்கே கொஞ்சம் டூ மச்சா இல்லை? உங்களுக்கு என்ன லாஜிக் இருக்கா? அத்தை வந்துடுவாங்க, சித்தி வந்துடுவாங்க, எல்லாம் அங்கே இருப்பாங்க, எப்படி முடியும்? நாங்கள் கேர்ள்ஸுங்களாம் எங்கே படுப்போம்னு எங்களுக்கே தெரியாது. உனக்கு வேணால் தாத்தா ரூம் தரலாம், எங்கள் ரூமை நீ ஆட்டையை போட்டுருவேன். அது நம்ம ரூம் தானே, நாம் இருக்கலாம். விளையாடாதாம்மா, தயவுசெய்து இப்போ மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிக்கும், நான் அவன் கூட தூங்க மாட்டேன். தெரியும், இப்படி தான் பண்ணுவேன், எனக்கு தெரியும். ஐயா, எல்லாத்துக்கும் சின்ன பிள்ளை மாதிரி. அங்கே இருக்கிற மாதிரி என்ஜாய் பண்ணு, அவ்வளோதான். சும்மா எல்லா நேரமும் கூட இருக்கணும்னு நினைக்காது. அதெல்லாம் முடியாது. அப்போ நீ 5 நாளைக்கு தூங்கவே தூங்காது. பரவாயில்ல, அப்படி கூட இருந்துக்கிறேன். ஆரம்பிச்சிட்டான்டா இவன், ஆரம்பிச்சிட்டான். இதோ பாரு, விளையாடாதன்னுட்டேன். நல்ல பையனா ஒழுங்காக இரு, இப்போவே ஆரம்பிச்சிக்காது. இப்போ தான் சொல்லலை, இந்த நிமிஷம் இப்போதைக்கு என்ஜாய் பண்ண, அது அப்போ தான், அதை அப்போ பார்த்துக்கலாம். மாட்டேன், அதெல்லாம் என்னால் முடியாது. இதோ பாருங்க, நீ சொன்ன பிளான் தான் கரெக்டு. நாம திருவிழா போக வேண்டாம், இங்கேயே இருக்கலாம். விளையாடுறீங்களா? நீங்கள் எப்போ வருவீங்கன்னு நானே காத்துட்ருக்கேன், இப்படி பண்ணுறீங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் உங்கள் கூட திருவிழா செலிப்ரேட் பண்ண போகிறேன். வேண்டான்னு வெறுப்பேற்றாதீங்க, எனக்கு நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். என்ன விஷயம்? நிறைய வேண்டுதல் இருக்குது, அதெல்லாம் செய்யணும். என்ன வேண்டுதல்? அதெல்லாம் அங்கே வந்து பார்த்துக்கோங்க. அப்படி என்ன நான் வேண்டி வச்சிருக்கேன்? சொன்னால் பயந்துட மாட்டீங்கல்ல? பயப்படுற மாதிரி என்னம்மா வேண்டியிருக்கா? ஒன்றும் இல்லை, என் புருஷனும் என்னன்னு நல்லபடியாக வந்துட்டா அவங்க 2 பேரையும் சும்மா பூக்குழியாக இருக்கலாம்னு வேண்டியிருக்கேன். அப்புறம் எனக்கு ஒரு நல்ல அண்ணி கிடச்சிட்டாங்கன்னா அவங்கள பூச்சட்டி தூக்க வைக்கலாம்னு வேண்டியிருக்கேன். அதனால் உங்கள் 3 பேருக்கு தான் இது மாதிரி ஒரு சில்லறையாக நிறைய வேண்டுதல் இருக்குது. அடியே, இதெல்லாம் ஒரு வேண்டுதல் அடி, ஏன்டி என்ன இப்படி பண்ணுற? டேய், இது நானே மனசு வந்து வேணா பரவாயில்ல, நீ இப்படி வேண்டி வச்சிருக்க. யார் நீ இப்படி என்ன சோதிக்கிறது? நல்லா இருக்கும் போல இருக்கு, இது என்ன வேண்டுதலுங்க? ரொம்ப ஃபன்னாக இருக்கும் போல இருக்கேடா. இவன் என்ன நினச்சின்னு இருக்கா? இது எனக்கு புரியல. ஏன்டா அவளை பார்க்குற? நல்லா தான் இருக்கு வேண்டுதல். இல்லை மேடம், இப்போ இதை என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நீங்கள் என்ன வேண்டுதல் பண்ண போறீங்க, இல்லை நாங்கள் என்ன வேண்டுதல் பண்ண போகிறோம், உங்களுக்கு தெரியுதா? தெரியுது, ஏதோ குழிக்குள்ள உங்களை இறக்க போகிறேன், நீங்கள் அதில் நடந்து வருவீங்களா? என்ன பண்ணணும் நாத்து? சும்மா நீ ஜஸ்ட் வாக் பண்ணி வரணும், அவ்வளோதான். அவ்வளோதானடா, ஒரு பூ போட்ட குழியை நீங்கள் நடந்து வர போகிறீங்க. அது ஏதோ சட்டியாமல் அதில் பூ இருக்கும், அதை எடுத்துகிட்டு நடக்கணும் போல், அதானே நாத்து? ஆமாம், நீ அதான், அதே தான். அடியே, அவள் பூ இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கா, நீ அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காத. பரவாயில்ல, பயந்துருவாங்க, விடுங்க, அப்படி இருக்கட்டும். இதுக்கு எவ்வளோ ஷாக்காக பார்க்குறீங்க? என்னடா பிரச்சனை உனக்கு? அடியே, அதுக்கு பேர் தாண்டி பூ, ஆனால் அங்கே பூ இருக்காதுடி, மக்கு. அவங்களுக்கு தெரியாது எதுக்கு அவங்கள மக்குன்ற, பிச்சு விடும் பிச்சு. என்னடா எப்படி திட்டுற? ஏதோ ஒரு நல்ல வேண்டுதலாக இருக்குன்னு என்ஜாய் பண்ண, அதுக்கு இவளுக்கு திட்டுற.
உன் நாத்து உனக்கு பூ வைக்கிறேன்னு உன் காதில் தான் பூ வச்சிருக்கா, உன் கையில் பூ வைக்க போகிறதில்ல. புரியல. அந்த வேண்டுதலுக்கு பேர் தான் பூ, ஆனால் உன் கையில் பூ கொடுக்க மாட்டாங்கம்மா. நெருப்பு இல்லை, நெருப்பை கொடுப்பாங்க. நெருப்பா? ஆமாம், நெருப்பு தான். ஷாக்கை கொஞ்சம் குறை. என்னடா சொல்ற? அப்புறம் பூ குழின்றது அது குழியில் நெருப்பு கட்டை வச்சு பற்ற வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் வச்சுருப்பாங்க. அது இதுவானதுக்கப்புறம் அந்த நெருப்பில் நடந்து வரணும். அதுக்கு பேர் தான் சும்மா பூக்குழி, ஆனால் அது நெருப்பு குழி. புரிஞ்சுதா? சரி சரி, ஷாக்கை குறைங்க. ஏன் டென்ஷனாக வரீங்க? நாத்து, நீ நல்ல ஃப்ரெண்டா நல்ல நாத்துவா இருப்பேன்னு பார்த்தா ஆனால் இவ்வளோ மோசமான வேண்டுதல் வச்சிருக்கியம்மா. நானும் அதை பார்த்தாலே அழகச்சின்னு ஓடுவேன். பேரை மட்டும் அப்படி வச்சுட்டு இப்படி ஒரு ஆப்பை வச்சிருக்கியம்மா. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி? இதெல்லாம் ரொம்ப ஏன்டி இப்படி வேணும்? வேண்டுதல் செஞ்சாகணும். செய்ய முடியுமா முடியாதா? வேண்டிட்டல்ல, என் பொண்ணாட்டிக்காக அதுக்கும் செய்ய மாட்டேனா? நீ சொன்னாலே செய்வேன். வேண்டிட்ட நம்பர் விடுவேன், செய்கிறேன். நிஜமா? நிஜமாக தான் என் பொண்டாட்டி, நிஜமா. அப்புறம் அந்த பக்கம் பொண்டாட்டியை பார்த்துட்டு இருக்கவர் என்ன முடிவு சொல்ல? என் தங்கச்சி செய்யினாலே செய்வேன், வேண்டிட்டுன்னு சொல்லும்போது செய்ய மாட்டேனா? அதனால் என் தங்கச்சி என்னென்ன வேண்டுதல் வச்சிருக்கோ எல்லாமே செய்ய நானும் தயாராக தான் இருக்கேன். அப்போ நீங்கள் 2 பேரும் எல்லா வேண்டுதலும் செய்ய தயாராக இருக்கீங்க. ஆமாம், நாங்கள் தயாராக இருக்கோம். அப்புறம் அண்ணி, உங்கள் கதை என்ன? அது மட்டும் தானே, இன்னும் வேற ஏதாவது இருக்கா? தெரியல அண்ணி, 8 வருஷம் இல்லை. நான் ஒரு நோட்டு போட்டு வச்சுருக்கேன். அந்த நோட்டை பார்த்தா தான் தெரியும். என்னது, நோட்டு போட்டு வச்சிருக்கியா? நோட்டா? ஏதாவது வேண்டுதல் மறந்துட்டேன்னா நான் என்ன பண்ணுறது? அப்புறம் கடவுள் அதுக்கு தண்டிச்சிருவாங்கல்ல. அதனால் வேண்டிக்கும் போதெல்லாம் நோட்டில் வந்து எழுதிடுவேன். சந்தோஷம். பரவாயில்லடி, எதுவாக இருந்தாலும் நான் செய்ய ரெடியாக இருக்கேன். என் பொண்டாட்டிக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஓகே, 2 டிக்கெட் ஓகே ஆயிடுச்சு. அண்ணி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? செய்கிறேன் நாத்து, செய்கிறேன். என்ன பண்ணுறது, நாத்து ஆசையாச்சு. என்ன வேணாலும் செய்கிறேன். ஆனால் என்ன செய்யணுன்றதை முன்னாடியே கொஞ்சம் சொல்லணுமா? திடீர்னு கொண்டு போய் நிற்கிறாதம்மா. இல்லை டே 1 டே 2ன்னு உங்களுக்கு பிரித்து டைம் டேபிள் போட்டு கொடுத்துட்றேன். என்ன டைம் டேபிள்? 5 நாள் ஊருக்கு கூப்பிட்டு போகிறது இதுக்கு தான். சந்தோஷமாக என்ஜாய் பண்ணல. அங்கங்கே ஊரில் போய் ஆடி பாடி விளையாடுவாங்களே, அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த படத்தில் காட்டுற மாதிரி என்ஜாய் பண்ணுறது, ராட்டினம் சுற்றுறது, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் மற்றவங்களுக்கு அண்ணி. நமக்கு 8 வருஷம் வேண்டுதல் இருக்குல்ல, நம்ம அதை பார்க்கலாம். என்ன? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். சரி சரி, ஷாக்லேருந்து வெளியே வா. இல்லை, நான் வெளியே வர இன்னும் 2 நாள் ஆகும். நான் இப்படியே இருந்துக்கிறேம்மா. அடா அண்ணி, நான் சும்மா சொன்னேன். சும்மாவா? எனக்கு புரியலையே, என்னை பயன்படுத்திட்டு சும்மான்றேன். இந்த ஊரில் தீச்சட்டியும் கிடையாது, தீமிதி திருவிழாவும் கிடையாது. அது எப்போவுமே கிடையாது. இந்த கும்பிட்டைங்க தான் மறந்துடுச்சு. நான் என்ன பண்ணட்டும்? அதெல்லாம் இங்கே கிடையாது. இங்கே காவடி மற்ற எல்லாம் தான் எடுப்பாங்களே தவிர இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஏதாவது வேணும்னா நான் எனக்கு வேண்டிப்பேனே தவிர உங்களெல்லாம் செய்ய சொல்லி வேண்ட மாட்டேன். இங்கே எது விலங்கமாக வேண்டி வச்சிருக்கியா நீ பண்ணுற மாதிரி? இல்லைம்மா, உண்மையை சொல்லு. பெருசாலாம் எதுவுமே வேண்டலம்மா. அப்போ ஏதோ ஒன்று வேண்டியிருக்கு. அது ஒன்றும் இல்லை, அங்க பிரதேசம் தான், வேறு எதுவுமே இல்லை. சீரியஸாக சொல்லு, வேறு ஏதாவது வேண்டி வச்சிருக்கியா? இல்லடி தங்கம், நிச்சயமாகவே எதுவுமே பெருசாக வேண்டலை. எனக்கு ஒரு பொழுது இருக்க தான் தெரியும், அந்த மாதிரி வேண்டுதல் தான் தெரியும். இதெல்லாம் எனக்கு வராது, எனக்கு தெரியாது. இது எப்போவுமே பண்ணுறதுல அடிமேல அடி வச்சு அங்கே பிரதோஷம், அதை மட்டும் ஜென்ரலாக எப்பவுமே வேண்டுற மாதிரி. எனக்கு என்னென்ன சின்ன சின்ன விஷயத்துக்கு அதை வேண்டிப்போம், அவ்வளோதான். அதை தாண்டி எனக்கு விரதம் இருக்கிற மாதிரி வேண்ட தெரியுமே தவிர வேறு எதுவும் வேண்ட தெரியாது, அவ்வளோதான். அப்போ சரி, இப்போ விரதம் ஏதாவது? இல்லைம்மா, பயப்படாதம்மா. அப்போ சரி, இனிமேல் எதுவும் வேண்ட மாட்டல. சொல்லிட்டல உங்களை கேட்காம வேண்ட மாட்டேன்ட்டு. அப்போ ஓகே. இன்னும் ஏன் ஷாக்குலேருந்து வெளியே வாங்க. சீரியஸாகவே சொல்கிறேன். நான் கூட ஏதோ சட்டியில் பூ போட்டு இப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எதனோ புதுசாக இருக்கேன்லாம் யோசிச்சிட்டேன். ஆனால் நெருப்பை கையில் கொடுக்குறது, நெருப்பில் நடக்கிறது, இப்படி வேண்டியதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் தான் திருவிழாவே பார்த்தது இல்லைல்ல, இந்த வாட்டி பாருங்கள், எல்லாம் தெரியும். ஆனால் இந்த ஊர் வழக்கம் தீமிதி திருவிழாலாம் இங்கே கிடையாது, தீச்சட்டி ஏந்திரதெல்லாமும் கிடையாது. காவடி எடுப்பாங்க, பால் குடம் எடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் தான் இருக்குது. அங்கே பிரதேசம் நான் சொன்னல அது மாதிரி. வேல் கூட குத்தி பார்த்துருக்கேன், ஆனால் வேறு எதுவும் இங்கே கிடையாது. அதான் இத்தனை வருஷம் இது இல்லையே, நானே மறந்துட்ட பாரு. ஒரு ஃப்ளோவில் அப்படியே நம்பிட்டேன். ஆனால் ஃப்ளோவில் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். நீங்கள் மட்டும் எப்படிங்க எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டீங்க? நீ வேண்டிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் என் பொண்டாட்டிக்காக என்ன வேணாலும் நான் செய்வேன். பயந்தா செய்ய போயிட போகிறேன்னா என்ன? ஃபஸ்ட்டு ஒரு ஷாக் இருந்துச்சு, என்னடா இப்படி வேண்டிட்டாலேன்னு. அதுக்கப்புறம் பரவாயில்ல, என் பொண்டாட்டிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனால் பொண்டாட்டி பேச்சு மட்டும் கேட்க மாட்டீங்க, அடம் பிடிப்பீங்க, அதானே? ஆமாம், நான் என் பொண்டாட்டிக்காக யோசிக்கிறேன். என் பொண்டாட்டி எனக்காக நான் யோசிக்கிறேன். இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அதனால தான் நான் பேச்சு கேட்க மாட்டேன். அதானே, வந்துடுவீங்களா உடனே அவங்கக்கிட்ட. ஆனால் நீங்கள் இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறத மட்டும் உங்கள் அம்மா பார்க்கணும். ஏன்டி அவங்க ஞாபகப்படுத்துற?
யோசிச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பேச்சு பேசுவாங்க? சீரியஸாகவே இதெல்லாம் தேவையா? வேண்டாண்டி, நான் சொன்னது ஒன்றே ஒன்று தான். அவங்க பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கல்யாணம், அவ்வளோதான். அதுக்கு நான் அமைதியாக இருக்கேன். ஆனால் இதுக்கெல்லாம் தடை போட்டேன்னு வையேன். நான் அப்படி சொல்லலை. அந்த ப்ராமிஸ்லேருந்து ஏதோ மீறுற மாதிரி இருக்குல்ல. புரியல. உங்களையும் நான் பிடிச்சி வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களையும் நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் கரெக்டாக இருக்கும் எனக்கு புரியல. அதுக்கு நம்ம டிஸ்டன்ஸில் இருந்தால் என்ன? தெரியும், நீ இந்த வீட்டுக்கு வந்தாலே அப்படியே அவங்க ஜெராக்ஸாக மாறிடுவேன்ட்டு. ஏன்டி இப்படி இருக்க? இல்லைம்மா, அது வேண்டாமே, நான் சந்தோஷமாக இருக்கேன். என் சந்தோஷத்துக்கு எடுக்காத. ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தா அதில் கொஞ்சம் உண்மையாக இருக்கணும்ல. நீ ஒன்றும் இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கல. கல்யாணம் பண்ணிக்கலன்னா நீங்கள் இப்படி இருந்தால் எப்படி என்னை மறப்பீங்க? ஓ, இப்போ நான் உங்களை மறந்துட்டு அவங்க சொல்கிற பொண்ணை கட்டிக்கணும், அது அவங்க எண்ணம். அவங்க அதை கேட்பாங்கல்ல, அதுக்கு சொல்கிறேன். நீ என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த அவங்ககிட்ட? நீங்கள் சொல்லாமல் கல்யாணம் பண்ண மாட்டேன், அவ்வளோதானே? அதே அவங்ககிட்ட சொல்லு. நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லாதீங்க. உங்கள் பையனை நான் கட்டிக்க மாட்டோம், உங்கள் பையன் மனசை நீங்கள் மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு போ, அவ்வளோதான். வேறு எதுக்கு நீ கொண்டதெல்லாம் யோசிக்கிறேன்? இல்லைம்மா, இருந்தாலும் பொண்டாட்டி எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான். சரி சரி, வேண்டாம் வேண்டாம். ஏன்டி இது மூட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்க? நீங்கள் மூட் அவுட் ஆகணும்னு சொல்லலை பட்டு. போதும்னு சொல்லிட்டேன். சரி சரி, என் புச்சி டென்ஷன் ஆகாதம்மா, என் வயிறு டென்ஷன் ஆகாதம்மா. இப்போவும் சொல்லிட்டேன், உன் ப்ராமிஸ் தான் நான் எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணல. அதே மாதிரி மற்ற விஷயத்த நீ டிஸ்டர்ப் பண்ண, என்னை பற்றி தெரியும்ல. சரிம்மா. எனக்கு புரியல, இங்கே வந்தால் மட்டும் நீ அப்படியே அவங்க மூலியாவே வேலை செய்றியா அப்படி? இல்லைண்ணா, எனக்கு இது உறுத்திக்கிட்டே தான் இருக்குது, அதனால தான். நம்ம புருஷன் தானே, புருஷன் தானே. ஆமாம்மா. அப்புறம் உனக்கு ஏன் உறுத்துது எனக்கு புரியல. நீ அவங்களுக்கு ஏதோ முட்டாள்தனமாக ஒரு சத்தியம் பண்ணதுக்காக நான் பொறுமையாக இருக்கேன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்காத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரிடி தங்கம், நான் வந்து அதில் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டேன்ல. உன் வாய் மட்டும் தான் சொல்லுது, ஆனால் உன் செயல்லாம் அப்படி இல்லையே. சரி அம்மே, கோவம் வேண்டாம். கோவப்படுத்துறதே நீ தானே. சரிடி புஜ்ஜி, சாரி. நான் கோவமாக தான் இருக்கேன். சரி, இப்போ கோவம் போகணுன்னா என்ன பண்ணணும்? தெரியாது உனக்கு. தெரியாது. சரி, எப்போ தெரியுதா அப்போ கோவம் போட்டோம். அதுக்கு நான் கோவமாகவே இருக்கேன். ஐயா, ஆரம்பிச்சிட்டிங்களா உங்களோட இதுவை? சரியான சேட்டை பயமா நீ. ஆனால் சத்தியமாக எனக்கு தெரியல 8 வருஷம் நீ எப்படி இருந்தேன்னு. நிஜமாகவே எனக்கு புரியலை. இந்த நாள் வரும் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்படிலாம் நம்ம இருக்க தானே போகிறோம், அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும்னு யோசிச்சு இருந்தேன். ஆனால் இங்கே வந்தோம் கஷ்டப்படுறதா இருக்குது. நான் என்ன பண்ணட்டும்? ஓ, நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஆமாம், எல்லாமே நான் கேட்காம கிடைக்கணும்னு நினச்சேன். இங்கே நான் கேட்டு கெஞ்சி கதறினதுக்கப்புறமா தான் கிடைக்குது. ஓ, நீங்கள் கெஞ்சி கேட்டு கதறீங்க. இல்லையா பின்னா? சரி, இனிமேல் எப்படி கதறீங்க, எப்படி கிடைக்குதுன்னு பத்தியா உடனே ரிவெஞ்ச் எடுத்துடுறேன். இதான் சொன்னேன், இது மாதிரிலாம் இருக்காதுன்னு நினச்சின்னு வந்தேன். ஆனால் இங்கே இதெல்லாம் நடக்குது. சரிம்மா, தெரியாமல் ஒரு விஷயத்த கேட்டுட்டேன், அவ்வளோதானே. அதுக்காக நீ இப்படி வச்சு செய்யாதீங்க. சரி சரி, மன்னிச்சிடுங்க. இனிமேல் நான் உங்கள் டாப்பிக்கே எடுக்க மாட்டேன். அது போதும்.